இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று புதன்கிழமை, இன்றைய நாள் இனிய நாளாக ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் நம்மிடம் 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு விளைச்சலை பயனுள்ள நபர்களாக, கனிதரக்கூடிய நபர்களாக வாழ அழைப்பு விடுக்கின்றார். அடுப்பில் உலை கொதிப்பதையும், மூடி வைத்திருக்கக்கூடிய தட்டு மேலுங்கீழுமாக அந்த கொதிப்பதில் வருவதையும் நாம் அனைவருக்கும் தெரிந்த உண்மையே. எல்லோரும் பார்த்திருக்கின்றார்கள், நாமும் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இதை ஜேம்ஸ் வால்ட் பார்த்த விதம் வேறாக இருக்கின்றது. இதை உற்று கவனித்த அவர் நீராவி என்ஜினை கண்டுபிடிக்கின்றார். மரத்திலிருந்து பழங்கள் கீழே விழுவதை நாம் அத்தனை பேரும் பார்த்திருக்கின்றோம். ஆனால் புவியீர்ப்பு விசையால் மேலிருப்பவை கீழே விழ வேண்டும் என்ற கோட்பாட்டை கண்டுபிடித்தவர் நியூட்டன் அவர்கள். மனிதனுடைய பெரும்பாலான செயல்பாடுகள் குரங்கில் இருக்கின்றது. ஆகையால் ஒருவேளை குரங்கில் இருந்து மனிதன் பரிணாமம் பெற்றிருக்க கூடுமோ என்ற கோட்பாடை கண்டுபிடித்தவர் சார்லஸ் டார்வின் அவர்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, பார்ப்பது முக்கியமல்ல, வித்தியாசமான கண்ணோட்டத்திலும் சரியான கண்ணோட்டத்திலும் பார்ப்பது மிக முக்கியம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் ஆண்டவர் அந்த இறை ஆட்சியை பற்றி கூறுகிறார். இங்கு சூழ்நிலையும் ஆற்றல் தான் முக்கியம். விதை ஒன்றுதான், ஆனால் விதைக்கப்படும் நிலங்கள் 4 வகையான நிலங்கள்: பாறை, பாதை, முட்செடிகள், நல்ல நிலம். விதை ஒன்றுதான், ஆனால் அந்த நிலங்களுடைய சூழ்நிலையும் ஆற்றலும் வித்தியாசமாக இருக்கின்றது. இறை வார்த்தை ஒன்றே, ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு மனிதன் ஒவ்வொருவரும் அவரவருடைய சூழ்நிலையில அவரவருக்கு ஏற்ற ஆற்றலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆகையால் ஒரு சில நபர்கள் 30 மடங்கும் 60 மடங்கும் 100 மடங்கும் பலன் நிற்கின்றார்கள். ஏனென்றால் அவருடைய சூழ்நிலை அவரை மாற்றுகின்றது, அவருடைய ஆற்றல் அதை மாற்றுகின்றது. அந்த இறை வார்த்தையை கேட்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் எப்படிப்பட்ட மனநிலையோடும், எப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலையோடும், எப்படிப்பட்ட பக்குவத்தோடும் அவர் கேட்கின்றார், அறிந்து கொள்கிறார், புரிந்து கொள்கிறார் என்பது மட்டுமல்ல, அவன் வாழக்கூடிய சூழ்நிலையும் மிக மிக முக்கியம் என்றால் அது மிகையாக. ஒருவன் 30 மடங்கும் 60 மடங்கும் 100 மடங்கும் விளைச்சலை போல அவன் இறைவார்த்தை கேட்டு அதற்கு பதிலளிக்கின்றான், அதற்கு வாழ்வு கொடுக்கின்றான், அதற்கு வடிவம் கொடுக்கின்றான், அதை வாழ்வாக்கின்றான் என்றால் ஆற்றல் மட்டும்தான். அப்போ பாசிட்டிவான ஆற்றல் இருந்தால் கண்டிப்பாக அங்கு 100 மடங்கு விளைச்சல் தான் கிடைக்கும். குறைய குறைய அதனுடைய தன்மையும் குறைந்து கொண்டுதான் இருக்கும், அதனுடைய சதவீதமும் குறைந்து கொண்டுதான் இருக்கும். பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதனுடைய வாழ்வு ஒவ்வொருவருடைய சூழ்நிலையை பொறுத்தும் ஒவ்வொருவரு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆற்றலை குறித்து தான் இந்த நாளில் ஆண்டவர் விளக்குகிறார். எப்படி இருப்பினும் 100 மடங்கு நாம் பலனளிக்கக்கூடிய நபர்களாக வாழ வேண்டும். அதற்காக நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அது தொழிலாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், வாழ்வாக இருக்கலாம், பணியாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது முயற்சியாக இருக்கலாம், காரியமாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், உழைப்பாக இருக்கலாம், தேர்வாக இருக்கலாம்.
அங்கு முழுமையான அந்த அர்ப்பணம், அந்த முழுமையான தியாகம், அந்த முழுமையான அந்த இலக்கு கொண்டவர்களாக வாழ வேண்டும். இதோ நிலங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் விதை ஒன்றுதானே. அந்த விதை விதைக்கக்கூடிய நபரும் இறைவன் தானே. டீச்சர் ஒருவர் மட்டும்தான். ஆனால் மாணவர்கள் பலவிதமாக இருக்கின்றார்கள். அவரவருடைய பேக்ரவுண்டுக்கு, அவரவருடைய குடும்ப சூழ்நிலைக்கு, அவரவருடைய பெற்றோருடைய படிப்பை பொறுத்து, அவரவருடைய பெற்றோருடைய குடும்ப சமூக நீதியை பொறுத்து இவை அத்தனையும் நடக்கின்றது என்றால் அது மிகையாக. எந்த ஒரு டீச்சரும் பாரபட்சம் பார்ப்பதில் அவன் தான் நல்ல முறையில் படிக்க வேண்டும், இவன் படிக்க கூடாது என்று ஒருபோதும் நினைப்பவர் அல்ல. பலதரப்பட்ட மாணவர்களாக இருந்தாலும் என் மாணவர்கள் அத்தனை பேரும் சென்டம் ரிசல்ட் வாங்கணும் என்று தான் நினைக்கின்றார்கள். ஏன் ஸ்கூலே சென்டம் தான் வாங்கணும் என்று நினைக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் உண்டு அல்லவா? நினைத்து பார்ப்பான் பெருமைக்குள்ளே. இதே போல்தான் நம்முடைய இறைவனும், என்னுடைய மக்கள், என்னுடைய அன்பு மக்கள், என்னுடைய செல்ல மக்கள் அத்தனை பேரும் 100 மடங்கு பலனளிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற, இதோ நாம் பலதரப்பட்ட நிலங்களாக இருந்தாலும் ஒற்ற குறிக்கோளோடு, ஒற்ற எண்ணத்தோடு அந்த இறையாட்சியை நிலைநாட்ட வேண்டும் என்ற சிந்தனையோடு சூழ்நிலைகள் வரட்டும். தாமரை போல அது எப்படிப்பட்ட தண்ணியில் இருந்தாலும் அதனுடைய தன்மை இழப்பதில்லை. தாமரை இலைகள் எப்படிப்பட்ட தண்ணீரும் மேலுதான் மிதக்கின்றது. தாமரை தனித்துவம் கொண்டு அந்த தண்ணீரையெல்லாம் தாண்டி மேல் நோக்கி நிற்கின்றது அல்லவா? இதே போலதான் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நான் தனித்துவ கத்தோலிக்க கிறிஸ்தவராக வாழ்வேன். 100 மடங்கு பலனளிக்கக்கூடிய, 60 மடங்கு பலனளிக்கக்கூடிய நபராக வாழ்வேன் என்ற நம்பிக்கையோடு இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தையே இறைவா, எத்தனையோ நபர்கள் பார்த்ததை, இந்த அறிஞர்கள் பார்த்த விதம் வேறு, அவருடைய கண்ணோட்டம் வேறு, அவர்கள் பார்த்த விதம் வேறு என்று நாங்களும் நல்ல நிலமாக இருக்க வேண்டும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல நாங்கள் 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு பலனளிக்கக்கூடிய பிள்ளைகளாய் என்று வாழ கிருபை தரும்படியாக நாங்கள் எதை எடுத்தால் நல்ல கண்ணோட்டத்தோடு, மற்றவர்கள் பார்ப்பதை விட எங்களுடைய கண்ணோட்டம், எங்களுடைய அனுபவம், எங்களுடைய இந்த இறை வார்த்தையை புரிந்து கொள்ளக்கூடிய வல்லமை அத்தனையும் சிறப்புத்தன்மையாக மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். என்னுடைய பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட அறிவை தார். இதோ எங்களுடைய குழந்தைகள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். இதோ 30 மடங்கு, 60 மடங்கள்ல 100 மடங்கு நாங்கள் பயனுள்ளவர்களாக, ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.